வணக்க மகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் லோக்கி கேமர் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த வாக்கிங் ஜாம்பீஸ் 2. முக்கியமான விஷயம், இந்த வீடியோ கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்து வர ஒரு பெரிய வீடியோ வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ வந்து கரெக்டாக முடியணும்னா இந்த வீடியோ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் தான் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்ட்டாக இருக்கும். எடிட்டிங் டப்புன்னு கட் ஆகி போகிற மாதிரி அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெக்கர் ஆக்சுவலி இந்த பெக்கர் வந்து எதுக்கு இப்போ நான் பெக்கர்கிட்ட வந்தேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கர்மா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, நெகட்டிவாக இருந்துச்சு. அப்போ நம்ம +5 பண்ணி 0 ஆக்கிட்டோம். ஆனால் இப்போ கொஞ்சம் அதிகமாக்கணுங்கிறதுனால தான் இப்போ இவங்ககிட்ட வந்தேன். இப்போ டேரெக்டாக வந்து இது வந்து என்னென்னா, அந்த கோழி போன தடவை வந்து நம்ம கோழியை வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த கோழியை வந்து இப்போ அதோட புருஷனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த ஹஸ்பண்டை இப்போ நம்ம காப்பாற்ற தான் வந்திருக்கோம். கோழி பண்ணையில் தேடி பார்த்தா கோழியை காணோம். இப்போ வந்து கோழி எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கும். மேலே ஒரு வீட்டில் ஒரு ரூமில் வந்து அதை வச்சுருப்பாங்க. அதுவும் கேஜ் போட்டு வச்சுக்கலாம். எந்த பைத்தியக்காரன் கேஜ் போட்டு வச்சான்னு தெரில. இப்போ கீழே போய் இதோட கீயை கண்டுபிடிக்கணும். கீயை கண்டுபிடிச்சிட்டு வரணும். அதுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றிட்டானுங்க. ஒரு நிமிஷம். ஓகே, எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. இப்போ அந்த கீயை தேட வேண்டியதான். இது வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஓகே, இது வந்து இப்போ வந்து கீ இருக்குமா? இந்த கீயை எடுத்தோடனே மேலே போயிடலாம். ஓகே, இப்போ டேரெக்டாக அங்கே வந்தாச்சு. இப்போ வந்து திறந்துடலாம். ஓகே, இதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வந்து கிளம்பி போயிட வேண்டியதான். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இது வந்து லீலா வந்து ஒரு வேலை சொல்லியிருப்பா. அது ஏதோ ஒரு ஷீட்டு ஏதோ எடுத்துகிட்டு வரணுன்னு. அப்போ தான் சூப்பரான ஒரு ஐட்டம் கிடச்சிது. இது என்னன்னு தெரியுதா? ஓகே, இப்போ பிரச்சனையாக வந்து எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இருக்கும். மேலே வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதையும் இப்போ காலி பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக முடிச்சிடலாம். எடுக்க வேண்டிய எல்லா ஷீட்டையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து மிஷினும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் அந்த செயின்ஸாவும் உடஞ்சி போயிடுச்சு. இவகிட்ட இப்போதைக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வேலையும் கொடுத்தாச்சா? இப்போ தான் முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பா. அதுதான் அம்மாண்டா வந்து தொலைஞ்சி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ மஷ்ரூம் பறிக்க போயிருந்தாலும் அப்படியே காணாமல் போயிட்டா. அவளை வந்து இப்போ கண்டுபிடிக்க சொல்லி, இங்கே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்திருப்பாள்ல, அவள் தான் வேண்டா. முடிச்சிட்டேன். ஓகே, இது இப்போதைக்கு ஒரே ஒரு கொஸ்ட்டு தான் கொடுத்துச்சு. அந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து எல்லா மேப்லேயுமே ஒவ்வொரு கொஸ்ட்டு கொடுக்குமாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம முடிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, க்ளூ அந்த அமாண்டா வந்து தொலைஞ்சி போயிட்டா இல்லையா, அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ க்ளூ கண்டுபிடிக்கணுமா. அதை தான் இப்போ நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றத்தையும் முடிச்சுட்டு ஒவ்வொரு க்ளூவையும் கண்டுபிடிச்சிட்டு, அதாவது ஒவ்வொரு இடத்தையும் சர்ச் பண்ணி முடித்த உடனே ஒரு 8 ஜாம்பி கிட்ட போடுதல சொல்லும். அது வந்து கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. அதனால் டப்பு நான் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ கூட ஒரு 6 ஜாம்பியை போட்டு தள்ள சொல்லுது. எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஓகே, இந்த இடத்துல தான் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு க்ளூ கிடைக்க போகுது. ஏன்னா மிச்சம் 2 இடத்துலையுமே தேடியாச்சு, எதுவுமே கிடைக்கல. ஓகே, இப்போதைக்கு அவளோட பேக் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ இந்த க்ளூவை வச்சுட்டு நம்ம இப்போ ஆமெண்டா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பாரு, எனக்கு அவள் பேக் கிடச்சிது. ஓ அப்படியா? அங்கே கொஞ்சம் புல்லட் ஷெல்ஸும் கிடச்சிதுன்னு சொல்கிறான். அப்படின்னா அங்கே பேண்ட் ஷெல்டர் வந்து ஒன்று பக்கத்தில் இருக்கான். இதுதான் இந்த பேண்ட் ஷெல்டர். இந்த இடத்துல தான் கண்டிப்பாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்த்தா ஆமாம், இங்கே தான் இருக்கா. அவனே கேட்குறான், அம்மாட்டாவை தேடி வந்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் வந்து அவளை திருப்பி கூப்பிட்டு போனோன்னா காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ வந்து அதுக்காக தான் இப்போ இவகிட்ட பேச வந்துடுவோம். இவன் வந்து எங்கள் பாரு, அவனுங்க காசு கேட்குறானுங்க, கொஞ்சம் காசு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, அப்பா 1000 ரூபா எடுத்து கொடுத்துட்டா. ஆனால் இந்த 1000 ரூபா நம்ம அவங்ககிட்ட போய் கொடுக்க போகிறோம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஒன்று டேரெக்டாக இறங்கி பண்ண போகிறோம். ஏய் தம்பி, 1000 ரூபா வேணுமா? நோட்டு
ஓகே, அவன் டேரெக்டாக இப்போ ஃபைட்டு இப்போ நம்ம ஃபைட் பண்ணி கூட இவ்வளோ கூப்பிட்டு போகலாம். நம்ம வந்து காசை வச்சுக்கிட்டு நம்ம ஃபைட் பண்ணி கூப்பிட்டு போயிடலாம். இருங்களா, காலி பண்ணுறேன்னா உங்களை. ஓகே, இப்போதைக்கு இருக்க வேண்டிய எல்லாத்தையும் கொண்டாச்சு. இப்போ அமாண்டாவை தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போனால் மட்டும் போதும். ஆஹா, காட்டுது, இடம் காட்டுது. ஓகே, அவ்வளோதான் பார்த்தாச்சு. இப்போ இவளையும் கூப்பிட்டு போனால் மிஷின் முடிஞ்சிடும். ஓகே, இப்போதைக்கு இவர்கிட்ட கொடுக்க வேண்டிய எல்லா மிஷினுமே நம்ம முடிச்சாச்சு. இவர் பெஸ்ட்டுலாம் சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ். சரி, இப்போதைக்கு இருக்க வேண்டிய எல்லா மிஷினுமே முடிச்சாச்சு. இப்போ அமாண்டா ஒரு மிஷின் வச்சுருக்கா. பார்த்தா அவள் வந்து அந்த இடத்துல இருக்கச்சில அந்த பேண்டிட்ஸ்லாம் எங்கே அவங்க புதையில ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து இவள் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டா போல். அந்த இடத்த இப்போ நம்மளுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கா. டேரெக்டாக வந்துச்சு அந்த இடத்துக்கு. இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போனால் மட்டும் போதும். அவனுங்க செத்துட்டு ஒரு நாள் கூட முழுசாக இருக்காது, அதுக்குள்ளே ஃபுல்லாக இந்த இடத்த ஜாம்பி ஆக்குப்பை பண்ணிடுச்சு. ஓகே, எல்லாத்தையும் இப்போதைக்கு போட்டு தள்ளி முடிச்சாச்சுங்கிறதுனால இப்போதைக்கு இந்த இடத்த தோண்டி அதை இப்போ வெளியே எடுக்க வேண்டியதுதான். அப்படியே தோண்டிக்கிட்டே இருக்கச்சில கிடைக்க வேண்டிய பொருள் கிடச்சிச்சு. உள்ளே பார்த்தா கோல்டு காயின் ஒன்றே ஒன்று வச்சுக்கிறானுங்க. அவனுங்களே திருட்டு பசங்க. சரி, பரவாயில்ல, அவங்கக்கிட்ட இருந்து திருடுறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமாண்டாவோட கொஸ்டின் முடிஞ்சிருச்சு, லீலாவோட கொஸ்டின் முடிஞ்சிருச்சு, லிட்டரலி அங்கே இருக்கிற எல்லாரோட கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து புதுசாக நம்ம இடத்துல வந்து சேர்ந்துருப்பான். அவன் பேர் வந்து அர்னால்டோட கொஸ்ட்டை வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு கேங்கில் இருந்தானா. அந்த கேங்கில் இருக்கிற சில பேரை காணோம், அவங்கள பேண்டிட்ஸ் வந்து ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் காப்பாற்று ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டான். சரின்னு சொல்லிட்டு கடைசியாக அவனை எங்கே பார்த்தேன்னு கேட்டால் சுவர்னு அப்படின்னா. சரி இப்போ அந்த இடத்துக்குள்ளே போனோன்னா இந்த இடத்த வெடிக்க வச்சா தான் போக முடியும். இந்த பட்டன் அழுத்தி அப்பா எனக்கே அடி விழுது, அந்த அளவுக்கு பயங்கரமாக வெடிச்சிச்சு போல். இப்போ இந்த இடத்த வெடிக்க வச்சிட்டோங்கிறதுனால இப்போ டேரெக்டாக உள்ளே போயிட்டு நம்ம போய் அவளை கூப்பிட்டு வந்துடலாம். அவ்வளோ அவனா யாரோ ஒருத்தர் உள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ பரவாயில்ல, இடம் புதுசாக நிறைய இடம் அன்லாக் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இதை நம்ம எப்பவும் போல் முடிச்சிடலாம். இப்போவும் 4x ஸ்பீடில் தான் போட்டு வச்சுக்கிறேன், ஏன்னா இது பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலண்ணா. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண உடனே எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு. இன்னும் ஆனால் இங்கே யாருமே இருக்கிற மாதிரி இல்லையேடா. எங்கே போனாது பார்த்தா நான் இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா என் கால் கடியில் தான் இருந்திருக்காரு. அவர் இறந்துட்டார் போல். இப்போ அவரோட ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, இவன் தான் அர்னால்டு. அதுக்கு முன்னாடி இருங்க, அமாண்டா கிட்ட போய் கொஸ்டின் முடிச்சிடுவோம். அமாண்டா, கொஸ்டின் முடிச்சிட்டேன். +5 கர்மா இப்போ வேணும் நம்மளுக்கு. அதனால் என்ன கர்மத்தை வேணால் பண்ணி தான் ஆகும். ஏன்னா +5 கர்மா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதான் கொஸ்டின் முடிச்சிட்டேன்டா. காப்பாற்றுனதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இவங்களை கொன்னாலும் திருப்பி பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதனால் இப்போ நம்ம அந்த பேண்டிட்ஸை இவங்க கூட சேர்ந்து போய் கொலை பண்ண வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கன்று வாங்கிக்கலாம், ஏன்னா அவங்கள காலி பண்ணோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பவர் தேவைப்படும். ஷார்ட் கன் ஒன்று வாங்கிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு தேவைப்படுற எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 கன்னையும் வச்சுக்கிட்டு, இந்த கன்று செமையாக இருக்குது, வச்சு அழுத்தினாலே போதும். 18 பேர் ஏய் நீ என்னடா சண்டை போட வந்திருக்க? பரவாயில்லைங்க, அவனும் கூட சேர்ந்து வந்திருக்கான். நம்ம இடத்து தனியாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அவனும் வந்துட்டான். இப்போ இவங்க எல்லாரையும் காலி பண்ணால் மட்டும் போதும். கிட்டத்தட்ட சாக வந்துட்டேன். கிட்டத்தட்ட சாக போகிறேன். நான் மெடிக்கெட் போட்டு வந்துடுறேன். ஐயோ 17 இன்னும் ஒரு அடி அடிச்சிருந்தா செத்துருப்பேன். நல்ல வேலை வந்துட்டேன். அவனே காலி பண்ணிட்டான் போல எல்லாரையும். அவங்களில் ஒருத்தனை தான் இப்போ மேலே தொங்க விட்டுருக்காங்க. அவங்கள போய் இப்போ எடுக்க சொல்கிறான். ஐயோ போட்டு தலை தெரிச்சிருக்கும் போல. அவன் சுடவே இல்லை என்ன திருப்பி, அதுக்குள்ளே காலி பண்ணிட்டான். ஆஹா, டபுள் டேப் பண்ணால் ஜூம் பண்ணுறாங்க. அது ஜூமில் ஸ்கோப் வைக்கிறான். ஓகே, இப்போதைக்கு இருக்கிற எல்லா எனிமீஸையும் காலி பண்ணியாச்சுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை மேலே 2 பேர் இருக்கானுங்க, இருங்க அவங்களும் முடிச்சிடலாம். தலையை காட்டுறா, தலையை காட்டு. சூப்பர். இங்கே நீ லைட்டாக தலையை மட்டும் காட்டு, நான் அப்படியே காலி பண்ணிடுறேன். அவங்களால நம்மளை சுடவே முடியல, நம்மளே காலி பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன இன்னும் பேர்? எத்தனை பேர் இருக்கீங்க இந்த பில்டிங்களா? இல்லையே, இந்த பில்டிங்கில் இருக்கிற மாதிரி இல்லையே. கையிலேருந்து வரோம். சாலை தெரிச்சிச்சு. என்னடா இன்னும் வந்துக்கிட்டே இருக்கானுங்க.
எத்தனை பேர் தான் இருக்குது. அந்த பில்டிங் ஃபுல்லாகவே ஆள் இருக்குது போல். சைட்லேருந்து அந்த பில்டிங்க்கு வந்துட்டேன். இப்போதைக்கு அவங்க தலையில் சுட முடியுமான்னு பார்க்குறேன். பட் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அந்த இதில் வந்து எவ்வளோ தான் புளிச்சு போனாலும் தட்டுது. ஸ்கோப் வச்சு சுட்டுருக்கலாம், ஆனால் நான் பைத்தியம் மாதிரி அப்படியே சுட்டுருக்கேன். ஓகே, கடைசி தலை இவனையும் காலி பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. ஆனால் தலையை மட்டும் காட்ட மாட்டேங்கிறான். ஐயோ டே காட்டுறான், லைட்டாக காட்டுறான். அவ்வளோதான். இன்னும் ஒரு புல்லட். ஓகே முடிஞ்சிச்சு. எல்லாரையும் காலி பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக மழை பெய்ய வேண்டியதான். பார்த்தா விடவே மாட்டேங்கிறானுங்க, வந்துக்கிட்டே இருக்கானுங்க. எங்கேருந்து ஸ்பான் ஆகிறானுங்கன்னே தெரியல, ஸ்பான் ஆகிட்டே இருக்கானுங்க. இப்போதைக்கு இவனும் அர்னால்டோ இருக்காங்கிறதுனால அர்னால்டோ இவனுங்க கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கச்சுல நம்ம இவனுங்க எல்லாரையும் போட்டு தருது. ஐயோ இவன் என்னோட பேண்டிட் சீஃப். நான் ஒரு சீஃப் இருக்கலாம் ஒரு பேண்டிட்டுக்கு, இவன் ஏகப்பட்ட சீஃப் வச்சுருக்கானுங்க, ஏன்னு தெரில. ஓகே கீழே ஏதோ இருக்குன்னு. ஓ க்ரோபார். அங்கே ஒரு டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியாமல் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த டோர் தான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். தள்ளிக்கோடா. ஓகே இந்த டோர் தான். இந்த டோரை வந்து மெட்டல் டோருங்கிறதுனால ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. இப்போ இதையும் ஓப்பன் பண்ணியாச்சு. அர்னால்டு சுடுறியா இல்லையா? அர்னால்டு சுடுறானா இல்லையானே தெரியலைங்க. இருப்பா டேய் தம்பி இருப்பா. ஓகே எல்லாம் என்னடா வந்துக்கிட்டே இருக்கானுங்க, எறும்பு கூட்டம் மாதிரி. பரவாயில்ல, அர்னால்டே காலி பண்ணிட்டான். ஐயோ மேலேயும் இருக்கானுங்க. டே அர்னால்டு மேலே வாடா. மேலே வரானா? இன்னும் ஆளே இல்லை, கீழே நின்ட்டான்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, நம்மளே காலி பண்ணிடுவோம். இந்த ஷாட்கன் செம்மையாக இருக்குது, ஏன்னா இது இன்ஸ்டண்ட்டாக ரீலோட் ஆகிட்டே இருக்கா, போட்டுதல்கிட்டே இருக்கலாம். இப்போ டேரெக்டாக மேலே போயிடலாம். மேலே போயிட்டு ஓகே இங்கே தான் அவர் கட்டி வச்சுருந்தாங்க. இப்போ அவர் எடுத்துடலாம். கெட்டி கொலை பண்ணி அப்படி கெட்டி தொங்க விட்ருக்கானுங்க போல். நம்ம நீயும் தான் கூட வந்தேன். ஓகே நம்ம அது அவங்க எல்லாரையுமே ஏரியாவில் இருக்கிற எல்லாரையுமே காலி பண்ணியாச்சு. இனிமேல் எல்லோரும் நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. நான் அப்படியே இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்கிறது தான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். இங்கே ஒரு பாட்டில் அப்படியே தண்ணியில் போயிட்டே இருக்கா, அதை எடுத்தால் அதுக்குள்ளேருந்து ஒரு ட்ரெஷர் மேப் கிடைக்குது. அதே சமயத்தில் இங்கே இந்த தண்ணி இது இருக்கா, இதை மிதிச்சோன்னு வைங்களேன். ஒரு நிமிஷம். மிதிச்சோன்னு வைங்களேன், ஃபிக்ஸ் பண்ணால் மிதிச்சா ஃபிக்ஸ் ஆகிடுது. அது ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 காயின் தராங்க. அதே சமயத்தில் இந்த ஃபுட்பாலை வந்து என்ன பண்ண முடியும் தெரியுமா? இருங்க நான் மிதிச்சு காட்டுறேன். சூப்பர், மிதிச்சிட்டானா? ஓகே இப்போதைக்கு இந்த வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அடுத்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்து பண்ணுறேன். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை சொல்லிட்டு போங்க. ஹasta la vista மாமே.